இங்க ஒருத்தன் வண்டி ஓட்டிட்டு இருக்கும்போது ஒரு ஆப்பிளை எடுத்து சாப்பிடலாம்னு போறான். அப்போ அவனுக்கே தெரியாம திடீர்னு அவனோட வண்டி ஏதோ ஒண்ணுல மோதிடுது. அவன் ஒரு நிமிஷம் அப்படியே பயந்து ஷாக் ஆயிடுறான். உடனே அவன் வண்டியை நிறுத்திட்டு வண்டியில இருந்து கீழே இறங்கி பாக்குறான். பார்த்தா அவனோட டயருக்கு கீழே ஒரு மவுண்டைன் லயன் அடிபட்டு இருக்குது. அது மூச்சு விட்டுட்டு இருந்தாலும் கண்களை மூடி உயிருக்கு போராடிட்டு இருக்குது. அது வழியில கதறிட்டு சித்திரவதை அனுபவிச்சுட்டு இருந்த டைம்ல அவன் மனசு கேட்காம உடனே கார்ல போய் அவனோட கன்னை எடுத்துட்டு அது சித்திரவதை அனுபவிக்காம சாகட்டும்னு நினைச்சு அதை ஷூட் பண்ண போறான். அப்போ சடனா அவன் பின்னாடி காட்டுக்குள்ள ஏதோ சத்தம் கேக்குது. அவன் திரும்பி பாக்குறப்ப அங்க ஒரு பொண்ணு திடீர்னு ஓட ஆரம்பிக்கிறான். அவ பின்னாடியே ஃபாலோ பண்ணி போகும்போது அந்த பொண்ணு அந்த காட்டுக்கு ரொம்ப பழக்கப்பட்டவ மாதிரி வேகமா ஓடிட்டே இருக்கிறான். அப்பதான் அவனுக்கு புரியுது, ஒருவேளை இந்த மவுண்டைன் லயன் அந்த பொண்ணை துரத்தி இருக்கலாம்னு நினைக்கிறான். உடனே ஸ்பீடா போயிட்டு அவளை ஒரு இடத்துல அப்படியே ஸ்டாப் பண்றான். அப்போ அந்த பொண்ணு பயந்து போய் அவளை பாதுகாக்கிறதுக்காக சத்தம் போட்டுக்கிட்டே அவனை அட்டாக் பண்ண ஆரம்பிக்கிறான். உடனே அவன் 2 ஸ்டெப் பின்னாடி போயிட்டு என்னால உனக்கு எந்த பாதிப்பும் வராதுன்னு அவகிட்ட கொஞ்சம் சாஃப்டா பேச ஆரம்பிக்கிறான். அப்போ அவன் கவனிக்கும் போது அந்த பொண்ணோட ஃபேஸ் எல்லாம் மண்ணா இருக்குது. நியூட்ரிஷன் இல்லாதது அவ முகத்துல தெளிவா தெரியுது. அவளோட ட்ரெஸ்ஸும் கிழிஞ்சு போய் இருக்குது. அப்பதான் இந்த பொண்ணு ரொம்ப நாளா இந்த காட்டுக்குள்ள தொலைஞ்சு போயிருக்கணும்னு அவனுக்கு தெளிவா புரியுது. இப்படி மோசமான நிலையில இருக்கிற இந்த குட்டி பொண்ணுக்கு இந்த காடு உண்மையிலேயே ஆபத்தானதுன்னு உணர்ந்து அவளை பாதுகாக்கணும்னு நினைச்சு அங்க இருந்து அவளை செட்டிக்குள்ள கூட்டிட்டு போகணும்னு நினைக்கிறான். அவன் எவ்வளவு பணிவா அவகிட்ட பேசணும் அந்த குட்டி பொண்ணும் பயப்படுறான். அப்போ அவன் அவகிட்ட என்னோட கார்ல ஃப்ரூட்ஸ் இருக்குது, நான் கார்ல ரோட் சைடு நிக்கிறேன், இன்ஜின் ரன் ஆகிட்டு தான் இருக்கும், உனக்கு சாப்பாடு வேணும்னா பாதுகாப்பா தங்குறதுக்கு இடம் வேணும்னா நீ தாராளமா வந்து என் கார்ல ஏறலாம்னு சொல்றான். ஆனா அந்த குட்டி பொண்ணு அதை நம்பாம அங்க இருந்து பயந்து ஓடிடுறான். அவன் அங்க இருந்து கிளம்பி கார்ல வெயிட் பண்ண போறான். அப்போ அவன் திரும்பி பார்க்கும்போது அதுக்குள்ள அந்த பொண்ணு எங்கேயோ ஓடி அந்த காட்டுக்குள்ள மறைஞ்சிருப்பான். அங்க இருந்து திரும்பி அவன் காருக்கு வரும்போது அங்க அடிபட்டு உயிருக்கு போராடிட்டு இருந்த அந்த மவுண்டைன் லயன் இப்போ அந்த இடத்துல இல்ல. அந்த இடத்துல அதோட ரத்தம் மட்டும் தான் இருக்குது. ஒருவேளை அதை ஏதாவது காட்டு அனிமல்ஸ் இழுத்துட்டு போயிருக்கலாம்னு நினைக்கிறான். இருந்தாலும் அவனோட நெஞ்சு இப்போ பயங்கரமா அடிக்க ஆரம்பிக்குது. அப்படி இருந்தும் அந்த குட்டி பொண்ணை எப்படியாவது அங்க இருந்து பாதுகாப்பான இடத்துக்கு கூட்டிட்டு போகணும்னு முடிவு பண்ணி அங்கேயே நிற்கிறான். அவன் திரும்பும்போது சடனா அந்த பொண்ணு அங்க ஒரு மரத்துக்கு பின்னாடி வந்து நிற்கிறான். அந்த பொண்ணு ரொம்ப எச்சரிக்கையா முன்னாடியை விட ரொம்ப அமைதியா பயந்து வந்துட்டு இருக்கிறான். அப்போ அவ சாப்பிடறதுக்காக அவன் ஒரு ஆப்பிளை தூக்கி அவகிட்ட போட்டான். பல நாள் பசியில இருந்த அந்த பொண்ணு அந்த ஆப்பிள் கிடைச்சதும் அதை வேகமா சாப்பிட ஆரம்பிக்கிறான். இருந்தாலும் அந்த பொண்ணுக்கு அவன் மேல முழுசா நம்பிக்கை வராம அந்த வண்டியோட முன்பக்கம் ஏறாம மெல்ல பின்பக்கம் போயிட்டு ஏறி உட்காந்துடுறான். அதை பார்த்து அவன் ஆச்சரியப்பட்டாலும் அந்த பொண்ணோட நம்பிக்கை அந்த மாதிரின்னு நினைச்சுக்கிறான். அதுக்கப்புறமா வண்டி எடுத்துட்டு அவங்க 2 பேரும் அந்த காட்டுக்குள்ள இருந்து கிளம்புறாங்க.